ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நாங்கள் இப்போ ரீசெண்டாக கொடைக்கானல் ட்ரிப்பு போயிட்டு இருந்தோம். நாங்கள் இந்த ட்ராவல்ஸ் மூலயமா தான் நாங்கள் போனோம். ஸோ நாங்கள் போன எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு போனோடனே ட்ராவல்ஸ் வந்து இந்த பிளேஸில் தான் பார்க் பண்ணாங்க. ஸோ சரௌண்டிங் இப்படி தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு கேபை பிடிச்சி நாங்கள் எந்த இடத்துல ஸ்டே பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷனுக்கு நாங்கள் போனோம். இதுதான் அந்த இடம். இங்கே மலைகளை ஒட்டின மாதிரியே தான் ஃபுல்லாகவே வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். வில்லாவில் இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு போயாச்சு. அங்கேருந்து பால்கனி வியூ தான் இது. ஸோ இங்கேருந்து பார்த்தா அந்த மலையில் வந்து பழனிமலை முருகரோட வேல் தெரியும்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் கண்ணுக்கு அவ்வளோவா தெரியல, ஃபுல்லாக மிஸ்டாக இருந்ததுனால எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் இதுதான். ஸோ ரூமில் போய்ட்டு நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆன பிறகு ஒரு கேப் பிடிச்சி அந்த ட்ராவல்ஸே எங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த கேப் மூலயமாவே நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்காக நாங்கள் போயிட்டோம். நாங்கள் ட்ராவல் பண்ணுற ஏரியா தான் இது. ஸோ ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே லைனாக ஃபுல்லாக மரங்கள் தான் இருந்தது. பச்சை பசேல்னு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பட் ஒரு 2 months பிஃபோர் வந்து இங்கே காட்டில் ஃபயர் ஆகிடுச்சுன்னு நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஏரியா தான் இது. ஃபுல்லாக கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இது எரிஞ்சு சாம்பல் ஆகிருக்க இடம் தான் இது. ஸோ அந்த இடத்த க்ராஸ் பண்ண பிறகு கேப் டிரைவர் இந்த இடத்துல வந்து ஒரு சூசைட் பாயிண்ட்டுன்னு இங்கே வந்து நிறுத்தினாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் அந்த பழனிமலை முருகரோட வேல் தெரியும்னு சொன்னாங்க. பட் எங்கள் கண்ணுக்கு தெரியல. பட் லொக்கேஷன் ரொம்பவே அழகாக இருக்குன்றதுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன். நீங்களும் வேணால் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்றது பாருங்கள். நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த லொக்கேஷனில் முருகரோட வேல் வந்து தெரியல. ஸோ இந்த இடத்துல நேச்சர் ரொம்பவே அழகாக இருக்குன்றதுக்காக எடுத்தேன். ஒரு சைடு பாருங்கள் ஃபுல்லாகவே மிஸ்டாகவே இருக்குது. ஒரு பக்கம் சூரியனோட வெளிச்சம் பட்டு ரொம்பவே பிரைட்டாகவே இருக்குது. ஒரே இடத்துல 2 கிளைமேட்டும் மாற்றி மாற்றி இருக்குது. ஸோ அவ்வளோதான். அங்கே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிற வழியில் கேப் டிரைவர் காட்டினார். இதுதான் நீங்கள் போக போகிற நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து இந்த கிராமம் தான். இந்த கிராமத்தோட பேர் வந்து பூம்பாறை கிராமம், பூம்பாறை வில்லேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லொக்கேஷனை காட்டினார். காட்டும்போது ஒரு கேட் கிட்டே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்தும் கிராமத்தோட வியூவை வந்து நாங்கள் கேப்சர் பண்ணியிருந்தேன். அந்த கேட் கிட்டே என்ன இருக்குன்ட்டு உள்ளே கூப்பிட்டு போய் காட்டினாங்க. ஸோ அங்கே ஒரு சாய்பாபாவோட டெம்பிள் தான் இருந்தது. உள்ளே போய்ட்டு சாய்பாபாவை பார்த்துட்டு திரும்ப நாங்கள் வெளியில் வந்துட்டோம். நீங்களும் இந்த சாய்பாபாவை பார்த்துக்கோங்க. ஸோ டேரெக்டாக திரும்ப நான் ட்ராவல் காட்டல. ஏன்னா டேரெக்டாக அந்த நாங்கள் கிராமத்துக்கு வந்துட்டோம். கிராமத்துக்கு வந்த உடனே இந்த ஃப்ளவர் தான் அங்கே இருந்தது. ஸோ அதை எடுத்து இப்படி ஊதுனா காற்றுல பறக்குன்றது கொஞ்சம் நேரம் வந்து கிட்ஸ்லாம் இதை விளையாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம சீசன் டைமில் வந்திருந்தோன்னா ஃபுல்லாகவே க்ரீன் ஃபீல்டாகவே இருந்திருக்கும். பட் நாங்கள் போன டைமில் அறுவடையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் இடம் வேறு மாதிரி தான் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் வந்து இதை ப்ளம் ஃப்ரூட்ஸ்ன்னு விற்றுட்டு இருந்தாங்க. பட் இதை நாங்கள் வந்து ஊட்டி ஆப்பிள்னு தான் சொல்லுவோம். இதை வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு மதியம் ஆகிடுச்சு. மதியான பிறகு நாங்கள் பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு போனோம். அந்த ஹோட்டலில் லன்ச் வந்து பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அது மாதிரி ஒரு காம்போ வாங்கினோம். பட்டு கிராமன்றதுனால அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. ஸோ நாங்கள் பிரியாணி, ஃபிஷ்ஷு, கிராப் அந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கே வெளியில் கிராமத்துலேயே ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்த கேரட் வந்து வாங்கினோம். இது போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக செடியோடவே இருந்தது. அதை வாங்கிட்டு அங்கேருந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போனாங்க கேப் டிரைவர். அங்கே வந்து 2 ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. ஒன்று வந்து ஷீப்பு, இன்னொன்று ரேபிட்டு. ஃபஸ்ட்டு அது போகிற வழி இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துலையும் லொக்கேஷன் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ஒரு சைடு ஃபுல்லாகவே மிஸ்டாக பயங்கரமாக இருந்தது, மழை பெய்கிற மாதிரியே இருந்தது. ஒரு சைடு வந்து நல்லா சூரியனோட வெளிச்சம் பட்டு நல்லா பிரைட்டாக இருந்தது. நம்ம இந்த கலரில் வந்து வானத்தை பார்க்கவே முடியாது மேக்ஸிமம் கொடைக்கானலில். ஏன்னா சம்டைம்ஸ் எனி டைம் வந்து க்ளவுடியாகவே இருக்கும். பட் நாங்கள் போன டைம் நல்லா வெளிச்சமாகவும் இருந்தது. ஏன்னா அந்த கேப் டிரைவரே சொன்னார், இது போல் பரவாயில்ல, நீங்கள் வரும்போது நல்லா சூரியனும் தெரியுதுன்னாரு. ஸோ அந்த பிளேஸ் நல்லா இருக்குன்ட்டு நாங்கள் கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு
அடுத்து ஆட்டு பண்ணைக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த ஆட்டு பண்ணை. ஆடுங்கள்லாம் ரொம்பவே செம்மறி ஆடு ரொம்பவே அதிகமாக இருந்தது. இந்த ஆடுங்கள்லாம் அங்கே இருக்க புற்களை தின்னுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு இப்போ ரேபிட்டோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ரேபிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்தது. கலர்ஸும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. காட்டு முயல், அதுக்கப்புறம் நார்மலான முயல், இதை போல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா ஒயிட் கலர், க்ரே கலர், டார்க்கு க்ரே அந்த மாதிரி கலர்ஸில் இருந்தது. சில முயல் வந்து நிறைய குட்டி போட்டிருந்தது. ஸோ அதுக்கு வந்து அதுக்கான கூண்டுக்குள்ளவே அதுக்கு ஃபுட்டு வாட்டர்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை இந்த குட்டீஸ்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தது. இங்கே வந்து எக்கச்சக்கமான ரேபிட்ஸ் இருந்தது. பட் நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ரொம்ப காட்டினாலும் போர் அடிச்சிடும். அந்த இடத்துல பார்த்து முடித்த பிறகு ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ 4 o'clock ஆன பிறகு அங்கேருந்து ரோஸ் கார்டனுக்கு போகலான்னு சொன்னாங்க. இது வந்து கொடைக்கானலோட ஃபேமஸான ஃப்ளவர். இது வந்து வாடவே வாடாது. 6 months வரைக்கும் வாடாமல் இருக்கும். இதில் நம்ம தண்ணி ஊற்றினோன்னா பூ வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடும். அதோடய பெட்டல்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். அந்த தண்ணி வந்து ஃபுல்லாகவே ட்ரைன் ஆன பிறகு இது போல் மலர்ந்துடும். அதை பார்த்த பிறகு இங்கே பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து நல்லா ஃப்ளவர்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. இதோட பெட்டல்ஸ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இது லீஃப் தாங்க. இதை பார்த்த பிறகு செண்டு மல்லி பார்த்தோம். நம்ம ஊரில் அவ்வளோவா செண்டு மல்லிலாம் பார்க்க முடியாது. கிராமத்தில் வேணால் பார்க்கலாம். பட் இந்த இடத்துல செண்டு மல்லியும் வச்சுருந்தாங்க. ரோஸ் பாருங்கள். நம்ம நார்மலாக நம்ம ஊர்லலாம் சின்ன சின்ன சைஸில் தான் நம்ம ரோசஸ்லாம் பார்ப்போம். பட் இங்கே வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது சைஸு. ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருந்தது ஒவ்வொரு ரோஸும். ட்ரை கலர், டபுள் கலர், சிங்கிள், அந்த மாதிரி நிறையா கலர்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இது மலை பிரதேசன்றதுனால இந்த மாதிரி ரோஸுங்க வளர்கிறதுக்கு இந்த இடம் ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது. இந்த லீஃப் பாருங்கள். இதுவும் க்ரீன் கலரில் ஃபுல்லாக இது அழகுக்காக வைக்கிற செடி தான் இது. பட் இதோட லீஃபும் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இதை பார்த்துட்டு ரோஸை ஃபுல்லாக ஒரு வியூ உங்களுக்கு நான் காட்டிடுறேன் பாருங்கள். ஒவ்வொரு கலர்ஸ் வந்து லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே க்ளம்ஸியாக இல்லாமல் சிங்கிள் கலராக லைனாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாமந்தி பூ, அப்புறம் சின்ன சின்ன தொட்டியில் வந்து இது போல் குரோட்டன்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த டாலியா ஃப்ளவர், அதுக்கப்புறம் இந்த டேரி பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது. இதை பாருங்கள், எக்ஸோரா ஃப்ளவர்னு நினைக்கிறேன். இது இட்லி பூன்னு சொல்லுவாங்க. பட் அதோட ஃபேமிலியாக என்னன்னு தெரில. சேம் அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு பார்க்குறதுக்கு அந்த பூ மாதிரி தான் தெரிஞ்சுது. இந்த பூவோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ரோஸ் கார்டனை ஃபுல்லாக ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் இந்த ரோஸ் கார்டனை சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக 1 hourலாம் பத்தலை எங்களுக்கு. ஏன்னா 5 o'clock வரைக்கும் தான் இதை பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து 1 hour பார்த்து 1 hour சுற்றி பார்த்தோம். பிகாஸ் ஏன்னா 5 o'clock மேலே இங்கே வந்து காட்டு மிருகங்கள்லாம் வெளியில் வந்து தண்ணி குடிக்கும். ஸோ 5 o'clock வந்து இங்கேருந்து கிளம்பிடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 1 hour வரைக்கும் இங்கே ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தோம். நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது. ரொம்பவே பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக, மைண்டுக்கே ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருந்தது. பன்னீர் ரோஸ், ஊட்டி ரோஸ், என்ன சொல்கிறது, இது கொடைக்கானல் ரோஸாக என்னன்னு தெரியல. பன்னீர் ரோஸும் விதவிதமான கலர்ஸில் இருந்தது. பிங்க் கலர், டார்க் பிங்க், லைட் பிங்க்குன்னு நிறைய இருந்தது. நிறைய இதை போட்டால் வீடியோ லென்த்தாக போகுன்றதுக்காக நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நாங்கள் வந்த டைம் நாங்கள் அந்த ஃபார்ம் ஹவுஸில் பார்க்கும்போதே சன்லைட் இருந்ததுனால நாங்கள் இங்கே பார்க்கும்போது 5 o'clock வரைக்குமே சன் இருந்தது. இதுவே பெரிய ஆச்சரியம்னு சொன்னாங்க இந்த இடத்துல. ஏன்னா 5 o'clockலாம் ஒன்றுமே சூரியனையே பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் போன டைம் நல்லாவே வெயில் இருந்தது. குளிர் வந்து கிட்ஸால் தாங்க முடியாது, பட் பெரியவங்களால் தாங்க முடியாது, அந்தளவுக்கு தான் இருந்தது. அவ்வளோதான். ஒரு 6 கிட்ட நாங்கள் ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்களோட பால்கனியில் இருந்து சன்செட் ஆகிறது இப்படி தான் இருந்தது.
நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானலோட சன்செட்டை. அண்ட் நைட்டு 7:30 ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாகவே இருட்டாகிடுச்சுன்னு யாருமே வெளியில் போக மாட்டாங்களா இந்த டைம். ஃபஸ்ட் டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் டே நைட்டு தூங்கி எழுந்த பிறகு நாங்கள் செகண்ட் டே என்ன பண்ணுன்றதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.